என்னன்னா, அன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க கன்னியாகுமரியில ஒரு கோவில் நிதி எடுத்து தான் பள்ளி கட்டுனாங்க, கல்லூரி கட்டுனாங்கன்னு. அன்னைக்கு பள்ளித்துறையிலயும், கல்வித்துறையிலயும் பணம் இல்ல. அதனால அத எடுத்து கட்டுனாங்க. இன்னைக்கு தனி பட்ஜெட் இருக்கு. தனி நீங்க ஒரு இது போடுறீங்க, சட்டசபையில விவாதம் பண்றீங்க. அதுலேருந்து பணம் வருது. அந்த பணத்தில கட்டுறத வுட்டுட்டு, நீங்க ஏன் கோவில் பணத்த எடுக்கிறீங்க? இதுதான் நம்மளோட கேள்வி. அப்புறம் அந்த நீங்க அதுலேருந்து சர்ப்ளஸ் பணம்னு சொல்றீங்க. எதுங்க சர்ப்ளஸ் மனி? கோவில்ல எதுங்க சர்ப்ளஸ் மணி? இடிந்து போன 1000 கோயில்கள் இருக்குல்ல, அத புனரமைக்காமல் நீங்க எப்படிங்க சர்ப்ளஸ் பணம்னு சொல்லுவீங்க? எல்லா வேலையும் கோவில்ல எனக்கு முடிஞ்சிருச்சு. கோவில்ல இத்தன பணம் இருக்கு. இதில் கோவில் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளும் முடிந்து விட்டது. அத்தனை கோவிலுக்கும் நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். இடிஞ்ச கோவில்களே தமிழகத்தில் இல்லை. திருவிழா நடக்காத கோவில்களே தமிழகத்தில் இல்லை. அன்னதானம் வழங்கப்படாத கோவில்களே தமிழகத்தில் இல்லை. நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இருக்க பணம் தான் சர்ப்ளஸ் மணி. நிச்சயமா. சார் சொல்ற விஷயத்துல சில நியாயங்கள் இருக்கிறதா நானும் பார்க்குறேன். இப்போ ராஜா கூட ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. இவரு அ சேகர் பாபு பதிலுக்கு பிறகு. அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, அப்படி ஹிந்து கோவில்கள்ல இருக்கிற நிதிய எடுத்து ஒரு கல்லூரி கட்டினா, அதுல நீங்க வேலைக்கு குடுக்குற எல்லாருமே ஹிந்துவா தான் இருக்கணும். சில கல்லூரிகள்ல ஹிந்து அல்லாத மாற்று மதத்த சேர்ந்தவங்கள வந்து பணியமர்த்துறீங்க. இது வந்து அதுக்கு அந்த கோவிலுக்கு நிதி குடுக்குற ஹிந்துக்களுடைய மனச புண்படுத்தாதாங்கிறாரு அவரு. இல்ல இதுல கூடுதலா கிரிப்டோ அதாவது சர்டிபிகேட்ல ஹிந்துவா இருப்பாங்க. ஆனா வழிபடுறது வேற மதத்தினரா இருப்பாங்க. இந்த மாரி பிரச்சனைகள் பார்க்க முடியுது.